நாங்கள் ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை தான் வாழ ஆசைப்படுகின்றோம். இதுக்கு நடுவில் பணம், பெருமை இந்த ரெண்டுக்கு பின்னால் ஓடுறதால வாழ வந்த வாழ்க்கையை மறந்துடுறோம். 7 நாளும் வேலை, பிள்ளைகள் வளர்றதை பார்க்க முடியவில்லை, வீட்டு மோர்கேஜ், மனைவிக்கு லக்ஸரி கார், நகை, என்ன தேவையோ எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறீங்க. இதுதான் வாழ்க்கைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களோட மனைவி உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது வீடு, கார், நகைகளை அல்ல, உங்களுடைய ப்ரெசன்ட், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். அந்த நேரம் உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்க? முடிவே இல்லாத வேறு எதையோ துரத்தி கொண்டு ஓடி போகிறீங்க. இதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 50 வருடங்கள் எடுக்கும். இதுதான் கனடா வாழ்க்கை. எல்லாரும் பொதுவாக சொல்கிறது வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா போதுமண்டு, இல்லை நான் மோர்கேஜை பே பண்ணிட்டேன்னுண்டாவே எனக்கு காணுமண்டு. இன்னும் சிலர் இப்போ கஷ்டப்பட்டால் ரிட்டையர்மெண்ட் காலத்தில் நான் நல்லா இருப்பேன்ண்டு. இதை உங்களோட வாழ்க்கை முடியும் வரை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க போகிறீங்க. இவ்வளவு பணம் உழைத்தால் காணுமண்டு யாராவது நிறுத்துவாங்களா? இல்லாட்டி எங்களுக்கு கிடைச்ச பெருமை எல்லாம் போதும், இனி எந்த ஒரு பெருமையும் வேண்டாமென்று யாராவது அதையும் நிறுத்துவாங்களா? இந்த ரெண்டையுமே நீங்கள் சேஸ் பண்ண விளக்கிட்டீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை முழுக்க நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கிழமைக்கு 60-70 மணித்தியாலம் வேலை செய்கிறீங்க. மோர்கேஜ், பில் பேமெண்ட், பிள்ளைகள் வளர்றதை பார்க்க முடியவில்லை, பிள்ளைகளுடைய நல்லது கெட்டது, ஃபேமிலி லஞ்ச், டின்னரை மிஸ் பண்ணுறீங்க. மொத்தத்தில் நீங்கள் அங்கே இல்லை. வேலை 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 வேலையில் 10 வருடமாக ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க. யாராவது பெருமையாக உங்களை பார்த்து சேருண்டு அழைக்க வேண்டும். 10 வருடத்துக்கு பிறகு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. ஒரு மேலே உச்சியை நோக்கி நீங்கள் நடந்து போகிறீங்க. அந்த உச்சியை அடைஞ்ச பிறகு அந்த உச்சியிலேருந்து கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு மேலே உச்சி தெரியும். இப்படித்தான் இந்த ப்ரொமோஷன். துரத்தை விளக்கிட்டீங்கன்னு சொன்னால் துரத்தி கொண்டே ஓட வேணும். கல்யாண வாழ்க்கையை எடுத்து பார்த்தா ஆரம்பத்தில் ஒரு வீட்டை வாங்குறீங்க. பிறகு மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு லக்ஸரி கார், நகைகள், அவங்க கேட்குற எல்லாத்தையுமே நீங்கள் ஆசையாக வாங்கி கொடுக்குறீங்க. அது உங்களுடைய கடமை, பொறுப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களோட மனைவி உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது உங்களுடைய ப்ரெசன்ட், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணும். அவங்க எதை சொல்ல வராங்களோ அதை கேட்குறதுக்கு நீங்கள் அந்த இடத்துல இல்லை. நீங்கள் அப்படியே வீட்டில் இருந்தாலும் வேலை வேலை வேலை, மைண்ட் முழுக்க வேலையை பற்றியே யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. வேலையில் சேரண்டு அழைக்கிறது உங்களுக்கு பெருமையாக இருக்கும். நீங்கள் இல்லாட்டி இந்த கம்பெனியை மூடிடுவாங்கன்ற அளவுக்கு நீங்கள் வேலை செய்வீங்க. வீட்டை வந்தால் ஒர்க் ஸ்ட்ரெஸ், டயர்ட், பில் பேமெண்ட், வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்காது. ஒரு சிலர் ஒரு நாளைக்கு 12-13 மணித்தியாலம் தொடர்ந்து வேலை செய்வாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே செய்து கொடுப்பாங்க. வார இறுதியில் சனி ஞாயிறுகளில் தங்களுக்கு ஒரு பிரேக் வேணும்னு சொல்லி தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட போய் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் தங்களுடைய மனைவி இதுக்கு எதுவுமே சொல்கிறது இல்லைன்னு சொல்லி பெருமையாக பேசுவாங்க. ஆனால் இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மனைவிமார் தங்களுடைய லைஃப்பை அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வாழ்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கும் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பக்கத்து வீடு, ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ் பெரிய வீடுகள், லக்ஸரியான கார்களை வாங்கினா இவங்களும் பெருமைக்காக அதை வாங்கி வாழ்க்கை முழுக்க ஓடிக்கொண்டே இருப்பாங்க. யாராவது ஏதாவது கிராண்டாக ஃபங்க்ஷன் வைத்தால் இவங்களுக்கும் பெருமையாக ஏதாவது பெருசாக செய்யப்படும். இவங்க என்ன செய்வாங்க? பிள்ளைகளோட பர்த்டே பார்ட்டியோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை லக்ஸரியாக பெருமையாக பெரிய இடத்துல செய்வாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பிள்ளைக்கு செய்தால் மற்ற பிள்ளை ஏதோ நினைக்கும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்குமே கடனை வாங்கி பெரிய அளவில் ஃபங்க்ஷனை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த பிள்ளைகள் வளர்ந்தா பிறகுமே இந்த கடன் அப்படியே இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களுக்காகத்தான் எல்லாமே நாங்கள் செய்தோம் என்று. ஆனால் பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் கேட்டோமா இதெல்லாமே உங்களை செய்ய சொல்லி. இவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்கிற லேடி இவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. இவங்கள்ட்ட இருக்கிற பெரிய வீடு, லக்ஸரி கார், இவங்கள வீட்டில் இருக்கிற பொருட்களை பார்த்து இவங்கள மாதிரி எங்களால் வாழ முடியாதுன்னு நினைத்து வாழ்க்கை முழுக்க நினைச்சே செத்து போயிடுவாங்க. இன்னும் ஒரு நேபரை பார்த்தா அழகான ஒரு குட்டி வீடு, ரிட்டையர் பண்ணிட்டார், ஒரு ஃபிக்ஸ் இன்கமாக தான் வாழ்ந்து வந்தவர், பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க இல்லை. ஆனால் மோர்கேஜ் பெய்ட் ஆஃப். எப்போ பார்த்தாலுமே ஏர்லி மார்னிங் காஃபியும் கையுமாக தெரிவார். இவருக்கு நிறைய விடயங்களை லேர்ன் பண்ணுறது இன்னுமே விருப்பம். நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான ஒரு பாடி கண்டிஷனில் தான் இவர் இருக்கின்றார். இவர் தேர்ந்தெடுத்தது பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை.
ஒரு சிலர் தங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கேயாவது லக்ஸரி டூர் போய் படங்களை எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுவாங்களா இருந்தால் இவங்களும் அதை பார்த்துட்டு நாங்களும் எங்களை பெருமைப்படுத்தணும்னு சொல்லி இவங்களும் போய் ஒரு லக்ஸரி டூர் எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க. இப்படி வாழ்கிறவங்களுக்கு தான் அதிகமான பிரச்சனையும் இருக்குது, அதிகமான நோய் நொடிகளும் இருக்குது. 65-70 வயசில் வந்து ரிட்டையர் பண்ணுறீங்க, மோர்ட்கேஜ் பெய்ட் ஆஃப், அதே நேரத்தில் சேர்த்தா சவப்பட்டிக்கு கூட காசை சேர்த்து வைக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து ரிட்டையர் பண்ண அப்புறம் ஊரில் போய் வாழ போகிறோன்னு சொல்லுவாங்க. 65 வயதுக்கு பிறகு தான் ஊரில் உலகத்தில் இருக்கிற இல்லாத நோய்கள் எல்லாமே உங்களுக்கு வரும், உங்களை எங்கேயுமே போக விடாது. இன்றைக்கு ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஆடம்பரமாக பெருமையாக வாழ்ந்தோம், ஆனால் இப்போ கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு அப்போ கிடைக்கவில்லை என்று. இப்போ 65 வயதுக்கு பிறகு ரிட்டையர் பண்ண பிறகு தான் இவர் என்னுடன் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுகின்றார், இதைத்தான் நான் அப்பவும் எதிர்பார்த்தேன் என்று. மொத்தத்தில் முடிவே இல்லாத எதையோ ஒன்றை இவங்க துரத்தி கொண்டு போனதால் நிம்மதியான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை இவங்களால் வாழ முடியவில்லை. போன நாட்கள் ஒரு நாளும் திரும்பி வராது. உங்களில் எத்தனை பேர் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.